Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் சம்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம். ஃபர்ஸ்ட் கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு 500 ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஷேரோட அலாட்மெண்ட் மணி அப்ளிகேஷன் மணி பே பண்ணிட்டு கால் மணி வந்து பே பண்ணாமல் விட்டுறாரு அப்படின்னா அது கால்ஸ் இன் அரியர்ஸ். இதே கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அதே ஷேருக்கு அலாட்மெண்ட் மணி பே பண்ணுறப்பவே ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால் மணியெல்லாம் பே பண்ணிட்டாரு அப்படின்னா அது கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது. So other exercise 21st sum, a limited company with an authorized capital of rupees 2 lakh in shares of rupees 100 each issued 1000 of such shares payable rupees 25 per share on application, rupees 25 on allotment, rupees 20 3 months later and the balance as and when required. All monies payable on application and allotment were duly received, but when the call of rupees 20 share was made, one shareholder holding 50 shares failed to pay the amount due and the another shareholder holding 100 shares paid them in full. You are required to pass journal entries and prepare ledger accounts and also show how the capital account will appear in the company's balance sheet. இந்த சம்ல உங்களோட authorized capital 2 lakh rupees. அப்போ number of shares பார்த்தீங்கன்னா 2000 shares. Application money 25 rupees, allotment money 25 rupees, first call 20 rupees and second call balance இருக்கிற amount. Then ஒரு ஷேர் ஹோல்டர் 50 ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட் கால் மணி 20 ருபீஸ் பே பண்ணல. அதே மாதிரி 100 ஷேர்ஸ் வச்சுருக்க ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணுறப்பே ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிடுறாரு. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் கால்ஸ் இன் அட்வான்ஸும் இருக்குது, கால்ஸ் இன் அரியோஸும் இருக்குது. இப்போ எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டோட்டலாக இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ் வந்து 1000 ஷேர்ஸ். இப்போ 1000 × 25 25,000. அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 25,000. நெக்ஸ்ட்டு ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் சேம் 1000 ஷேர்ஸு. தென் அலாட்மெண்ட் மணி வந்து 25 ருபீஸ், அப்போ 25,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 1000 × 25 25,000. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபஸ்ட் கால் டியூ ஆகிறதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1000 × ஃபஸ்ட் கால் அமௌண்ட் வந்து 20 ருபீஸ், அப்போ 20,000. அடுத்தது ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். இது வந்து நம்ம யூஸ்வலாக போடுவோம். பட் ஆனால் இங்கே கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 ஷேர்ஸ் வச்சுருக்க ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா அவர் வந்து ரிமைனிங் இருக்கிற செகண்ட் கால் மணி ஃபைனல் கால் மணியும் சேர்த்து ஃபஸ்ட் கால்லையே பே பண்ணிட்டார். அப்போ அது வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடுறப்ப 1000 ஷேர்ஸ்க்கு ஃபஸ்ட் கால் மணி வந்து 20 ருபீஸ். ஆனால் 50 ஷேர்ஸ் வச்சுருக்க ஒரு ஷேர் ஹோல்டர் கால் மணி பே பண்ணலை. அப்போது 1000 × 20 போட்டோன்னா 20,000. அந்த 20,000ல் 50 ஷேர்ஸ்க்கான ஃபஸ்ட் கால் மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50 ஷேர்ஸ்க்கான ஃபஸ்ட் கால் மணி 1000. அப்போ 20,000ல் 1000 லெஸ் பண்ணோம்னா 19,000. தென் கால்ஸ் இன் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 100 ஷேர்ஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கால் அமௌண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாகவே ஃபைனல் கால்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் மணி 25, அலாட்மெண்ட் 25 50, தென் ஃபஸ்ட் கால் 20 70. அப்போ பேலன்ஸ் வந்து 30 ஃபைனல் கால்க்கு. ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் 100 × 30 ருபீஸ் போட்டோன்னா 3000. ஸோ இதில் வந்து கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம் மாதிரி, அதனால நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஃபஸ்ட் கால் போடுறப்போ மட்டும் 1000 ஷேர்ஸில் நீங்கள் இந்த பே பண்ணாத 50 ஷேரை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 950 ஷேர்ஸ்க்கு 20 ருபீஸ்ன்னு போட்டிங்கன்னா 19,000. அதே மாதிரி கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து 100 ஷேர்ஸ்க்கு 30 ருபீஸ் அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க. அப்போ 3000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸை நம்ம வந்து கால்ஸ் இன் ஸோ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 50 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பே பண்ணலை. ஸோ அதுக்கான என்ட்ரி கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். கால்ஸ் இன் அரியர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் மாதிரி, அதனால் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். எவ்வளோ ஷேர்ஸ்க்குனா 50 ஷேர்ஸ்க்கு 20 ருபீஸ் பே பண்ணல, டோட்டலாக வந்து 1000 ருபீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால்க்கு நம்ம என்ட்ரி போட தேவையில்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பேலன்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்யூர்ட், அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு எப்போ நெசசிட்டி இருக்கோ அப்போ தான் வந்து ஃபைனல் கால் அப்படிங்கிறத அவங்க இஷ்யூ
பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபைனல் கால் பண்ணதான் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபைனல் கால்க்கு என்ட்ரி எதுவும் போட தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த ஜேர்னலை வச்சு. ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட், தென் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் we have to prepare a balance sheet. ஃபஸ்ட்டு கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் 1000 shares of 70 each. ஏன்னா 70 தான் வந்து கால்ட் அப் கேபிட்டலாக இருக்குது. போட்டோன்னா 70,000. அதில் 50 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து பே ஆகாமல் இருக்குது 20 rupees. அந்த கால்ஸ் இன் அரியரை லெஸ் பண்ணோம்னா 69,000. அடுத்தது கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஒரு 3,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் அசெட்டில் பேங்க் வந்து 72,000. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இது போட்டோன்னா நம்மளுக்கு போத் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து டேலி ஆயிடுது. டோட்டல் வந்து 72,000. Next, 22nd sum. On 1st January 1998, X Limited makes an issue of 10,000 equity shares of rupees 10 each payable as below. On application rupees 2, on allotment rupees 3, on first and final call rupees 6, 3 months after allotment. Application were received for 13,000 shares and directors made allotment in full to the applicants demanding 5 or more shares and return money to the applicants for 3,000 shares. One shareholder who was allotted 20 shares paid first and final call with allotment money, and another shareholder did not pay allotment money on his 30 shares but which he paid with first and final call. Directors decided to charge and allow interest as the case may be on calls in arrears and calls in advance respectively according to the provisions of table A. Journalize the above transaction. ஸோ இந்த சம்மில் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees, அப்ளிகேஷன் மணி 2 rupees, அலாட்மெண்ட் மணி 3 rupees, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 6 rupees. டோட்டலாக 13,000 ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஓவர் அப்சார்ப்ஷனாக இருக்குது. ஸோ டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அண்ட் அபவ் 5 ஷேர்ஸ் டிமாண்ட் பண்ணவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அலாட் பண்ணிடுறாங்க. தென் 3,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் 20 ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் மணியோடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறாரு. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஷேர் ஹோல்டர் வந்து 30 ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அவர் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியோட அலாட்மெண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிடுறாங்க. ஸோ டைரக்டர் பார்த்தீங்கன்னா போத் கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு 13,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக 26,000. அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 10,000 into 2 20,000. நம்ம எவ்வளோ ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி ரிட்டர்ன் பண்ணுறோன்னா 3,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி. அப்போ 3,000 into 2 6,000. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி ஜூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 into 3 30,000. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே கால்ஸ் இன் அரியர்ஸும் இருக்குது, கால்ஸ் இன் அட்வான்ஸும் இருக்குது. கால்ஸ் இன் அரியர் பார்த்தீங்கன்னா 30 ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் மணியை பே பண்ணலை. அதே மாதிரி இன்னொரு ஷேர் ஹோல்டர் 20 ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட்டியோட ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலையும் சேர்த்து பே பண்ணிடுறாரு. இந்த ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் போடுறப்ப 10,000 ஈக்விட்டி ஷேரில் 30,000 ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. அப்போ லெஸ் பண்ணோன்னா ரிமைனிங் 9,970 ஷேர்ஸ் இருக்கும். 9,970 ஷேர்ஸ் இன்டூ 3 ப்ளஸ் அதோட இங்கே பார்த்தீங்கன்னா 20 ஷேர்ஸ்க்கான ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் சேர்த்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ 20 into ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி 6 rupees. ஸோ 20 into 6. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 30,030 வரும். ஸோ அடுத்தது 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் போடுறப்ப 9,970 into 3 போடணும். போட்டோன்னா 29,019 வரும். அதே மாதிரி கால்ஸ் இன் அட்வான்ஸ் போடுறப்ப 20 into 6 போட்டோன்னா 120 வரும். இது கால்ஸ் இன் அட்வான்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபஸ்ட் கால் மணி ஜூ ஆனதுக்கான என்ட்ரி, ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 into 6 60,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, பேங்க் இதுலேயும் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி போடுறப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அலாட்மெண்ட்லேயே அட்வான்ஸ் மணி பே பண்ணியிருக்கோம். 20 ஷேர்ஸ்க்கு 6 rupees அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டோட்டலாக நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது 60,000. அதில் வந்து 120 rupees நம்ம அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம். அப்போ அந்த 120 லெஸ் பண்ணிங்கன்னா 59,970. ஸோ முன்னாடி வந்து நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸை இன்கமாக ட்ரீட் பண்ணி கிரெடிட்டில் போட்டிருக்கோம். இங்கே வந்து என்னென்னா இப்போ ரிசீவ் பண்ண வேண்டிய கால்ஸ் இன் அட்வான்ஸை நம்ம ப்ரையராக முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே டெபிட்டில் போட்டிருக்கீங்க. கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் அதே சேம் 120. ஸோ 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 10,000 into 6 60,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 ஷேர்ஸ் வச்சுருக்க ஒரு ஷேர் ஹோல்டரு ஃபஸ்ட்டு கால் பே பண்ணுறப்ப தான் அலாட்மெண்ட் மணியும் சேர்த்து பே பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 30 into அலாட்மெண்ட் மணி 3 rupees போட்டோன்னா 90.
அடுத்தது பார்த்திங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கும் கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ்னு அரியர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறப்ப கேஷ் நம்மளுக்கு உள்ளே வரதுனால பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 90 rupees வரும். ஏன்னா 30 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட் பண்ணி 3 rupees பே பண்ணலாம். அப்போ 90 rupees இன்டூ கால்ஸ் இன் அரியர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இன்டூ 3 months தான். ஏன்னா அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கால் வந்து 3 months முடிஞ்சு அலாட்மெண்ட்லேருந்து 3 months முடிஞ்சு தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்னென்னா ஷேர் ஹோல்டர் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் 90 rupees ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணுறப்போ சேர்த்து பே பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து 3 months மட்டும்தான் வரும். போட்டோன்னா 1.125 வரும். என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா 120. கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 6% இன்டூ 3/12 போட்டோன்னா 1.89. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பளம் உங்களுக்கு கால்ஸ் இன் அரியர் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்குன்னா ரெண்டையுமே நம்ம இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். டியூ ஆகிறதில்ல, நீங்கள் அமௌண்ட் டியூ ஆகிறதுக்கு போடுற என்ட்ரியில் எந்த சேஞ்சஸும் வராது. ரிசீவ் பண்ணுறதுல மட்டும்தான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்த சம் 23rd sum. AB Limited issued 10,000 equity shares of rupees 10 each at a discount of 10% payable as follows: rupees 2 per share on application, rupees 2 per share on allotment, rupees 2 per share on first call and rupees 3 per share on final call. Applications were received for 12,000 shares and the directors allotted 10,000 shares and refund the application money for 2,000 shares. The allotment money was duly received on all the shares. One shareholder holding 1,000 shares did not pay the first and final call and another shareholder holding 200 shares paid the final call money along with the first call itself. Pass necessary journal entries in the books of AB Limited. சம்மில் பார்த்தீங்கன்னா 10,000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 10%. அப்போ 10 rupeesல 10% போட்டோன்னா 1 rupee. அப்ளிகேஷன் மணி 2 rupees, அலாட்மெண்ட் மணி 2 rupees, ஃபஸ்ட் கால் 2 rupees, ஃபைனல் கால் வந்து 3 rupees. டோட்டலாக 12,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 2,000 அப்ளிகேஷன்ஸோட மணியை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் 1,000 ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட் கால் பே பண்ணலை. அதே மாதிரி 200 ஷேர்ஸ் வச்சுருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபஸ்ட் கால் பே பண்ணுறப்பவே ஃபைனல் காலோட அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிடுறாரு. ஸோ இதுலேயும் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்குது, கால்ஸ் இன் அரியரும் இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 12,000 இன்டூ 2 24,000. அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 10,000 இன்டூ 2. பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸோட அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா 2,000 ஷேர்ஸ் 2,000 இன்டூ 2 4,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த சம்மில் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 10,000 இன்டூ 2 20,000. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் 10,000 இன்டூ 1. ஃபேஸ் வேல்யூ 10 rupees, அதில் 10% அப்படின்னா 1 வரும். அப்போ 10,000 இன்டூ 1 10,000. டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. அடுத்தது அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 20,000 அமௌண்ட். நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 20,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 இன்டூ ஃபஸ்ட் கால் 2 rupees போட்டோன்னா 20,000. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டாரில் போடுறப்ப 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதில் 1,000 ஷேர்ஸ்க்கான ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்டை பே பண்ணலை. அப்போ 10,000ல் 1,000 ஷேர் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 9,000 ஷேர்ஸ் இருக்கும். 9,000 இன்டூ 2 ப்ளஸ் அது இல்லாமல் 200 ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால்லையே ஃபைனல் காலும் சேர்த்து பே பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ 200 இன்டூ ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 3 rupees போட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 18,600. நெக்ஸ்ட்டு 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட்டில் 9,000 இன்டூ 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் 200 ஷேர்ஸ் எவ்வளோ rupees அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்கன்னா 3 rupees. அப்போ 200 இன்டூ 3 600. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கால் வந்து டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 இன்டூ 3. அடுத்தது ஃபைனல் கால் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட்.
பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1200 ஷேர்ஸ்க்கு 1000 ஷேர்ஸ்க்கு அமௌண்ட்டு பே பண்ணல, 200 ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பே பண்ணிடுறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு கால்லையே பே பண்ணிடுறாங்க. அப்போது எவ்வளோ ஷேர்ஸுக்கு தான் இப்போ எக்ஸாக்டாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா 8800 ஷேர்ஸ்க்கு. அப்போ என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 8800 × 3 26400. அடுத்தது கால்ஸ் இன் அட்வான்ஸு. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் காலில் ரிசீவ் பண்ணுறப்போ கிரெடிட்டில் போட்டிருக்கோம், அதே ஃபைனல் காலில் போடுறப்போ டெபிட்டில். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 200 இன்ட்டு எவ்வளோ அட்வான்ஸாக பே பண்ணாங்கன்னா ஃபைனல் கால் அமௌண்ட் ₹3. இப்போ 200 × 3 600. தென் 2 ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 27,000. நெக்ஸ்ட்டு கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கான என்ட்ரி. கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 2 ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்ஸ்க்குனா 1000 ஷேர்ஸ்க்கு ஃபஸ்ட் கால் வந்து ₹2, ஃபைனல் கால் ₹3. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா ₹5000. ஃபஸ்ட்டு காலில் ₹2000 வரும், ஃபைனல் காலில் ₹3000 வரும். Next, 24th sum. Blue Moon Company issued 50,000 shares of ₹10 each payable as under ₹2 on application, ₹2.5 on allotment, ₹3 on first call, ₹2.5 on final call. The public applied for 90,000 shares. The allotment was made as follows on 1st August 1985. To the applicant of 45,000 shares full, to the applicant of 20,000 shares 25%, to the remaining applicants nil. The first call was made on 1st November 1985 and the final call on 1st February 1986. According to the terms of issue, the surplus application money could be kept by the company against the money due on allotment and against subsequent calls. One shareholder to whom 5,000 shares were allotted paid on allotment the full amount due on shares. The interest at 5% per annum on calls in advance was paid on 1st February 1986. Give cash book and journal entries in the books of the company assuming that all money were duly received. Also prepare calls in advance account. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்ககிட்ட இருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50,000 ஷேர்ஸ். ஆனால் நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 90,000 அப்ளிகேஷன்ஸு. ஸோ 45,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபுல் ஷேரையுமே அலாட் பண்ணிடுறாங்க. 20,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 25% மட்டும்தான் அலாட் பண்ணுறாங்க. தென் ரிமைனிங் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவுமே அலாட் பண்ணலை. தென் ஃபஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் எந்த டேட்டில் மேக் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தென் சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் அண்ட் தென் கால்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர் 5,000 ஷேர்ஸ் வச்சுருக்காரு, அவர் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் மணியோடையும் எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணிடுறாரு. ஸோ இந்த சம்மில் கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 5%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். 45,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்க எவ்வளோ அப்ளிகேஷன் மணி பே பண்ணியிருப்பாங்கன்னா 90,000. அவங்களுக்கு அலாட் ஆன ஷேரும் 45,000 தான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லை. அடுத்தது 20,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம 5%, அதாவது 5,000 ஷேர்ஸ் மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 20,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க ₹40,000. 20,000 ஷேர்ஸில் 25% மட்டும்தான் அலாட் ஆகிருக்கு. அப்போ 5,000 மட்டும்தான் அலாட் ஆகிருக்கும். ஸோ அந்த 5,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் பண்ணி 10,000. பேலன்ஸ் எவ்வளோ அப்ளிகேஷன் பண்ணி இருக்குன்னா டோட்டலாக 40,000. அந்த 40,000ல் 10,000 லெஸ் பண்ணிட்டோன்னா 30,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி எவ்வளோனா 5,000 ஷேர்ஸ்க்கு 2.5, அப்போ 12,500 வரும். இந்த 30,000 எக்ஸஸில் 12,500 லெஸ் பண்ணோம்னா எகெயின் 17,500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கால் எவ்வளோனா ₹3. 5,000 × ₹3 போட்டோன்னா 15,000. ஸோ 17,500 பேலன்ஸில் 15,000 லெஸ் பண்ணால் 2,500. இந்த 2,500 தான் ஃபைனல் காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது 25,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம எந்த ஷேருமே அலாட் பண்ணல. 25,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா 50,000. ஸோ பேலன்ஸ் அப்ளிகேஷன் பண்ணி 50,000, பேலன்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியும் 50,000, அண்ட் தென் ஃபஸ்ட் கால் மணியும் பார்த்தீங்கன்னா அதே சேம் அமௌண்ட் தான். ஏன்னா அதுக்கு எந்த ஷேருமே அலாட் ஆகலை, அதனால். ஸோ அந்த 50,000 பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணணும். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 90,000 × 2 1,80,000. அடுத்தது அப்ளிகேஷன் மணியாக ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட், 2 ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அண்ட் தென் ஃபைனலாக பேங்க் அக்கௌண்ட். இதில் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னா 50,000. அப்போ 50,000 ×
இன்ட்டு 2 போட்டோம்னா 1 lakh. அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலாட்மெண்ட் மணியை அப்ளிகேஷன் மணியோட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே டோட்டல் இந்த 12,500. அடுத்தது அதே மாதிரி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட்டில் 15,000 தான் வந்து இங்கே பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அந்த 15,000. அடுத்தது ஃபைனல் காலில் பார்த்தீங்கன்னா இந்த 2,500. தென் பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணியை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்போ 25,000 இன்ட்டு 2 50,000. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் மணி டியூ ஆகிறதுக்கான என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 இன்ட்டு 2.5 1,25,000. அடுத்து அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி. இந்த அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணுறப்ப 5,000 ஷேர்ஸ் வச்சுருக்க ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அலாட்மெண்ட் மணியோடைய அப்ளிகேஷன் மணியை பே பண்ணிடுறாங்க. அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோனா 1,25,000 ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ணணும். இதில் வந்து இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,500. அதை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிவிட்டு அதோட 5,000 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட்டோடையும் சேர்த்து பே பண்ணிட்டாங்க. அப்போ 5,000 இன்ட்டு 5.5 போட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,40,000. நெக்ஸ்ட்டு 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 1,25,000 மைனஸ் 12,500 போட்டோம்னா 1,12,500. தென் 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 5,000 இன்ட்டு 5.5 27,500. அடுத்தது ஃபஸ்ட் கால் டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 இன்ட்டு 3 1,50,000. ஃபஸ்ட் கால் மணி ரிசீவ் ஆனதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோனா 1,50,000 நம்ம ரிசீவ் பண்ணணும். ஆனால் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியில் 15,000 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலோட தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போது 1,50,000ல் 15,000 நம்ம லெஸ் பண்ணணும். தென் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்குது. எவ்வளோனா கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து 5,000 ஷேர்ஸ்க்கு 3 rupees. அப்போ டோட்டலாக 15,000 வரும். தென் 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 1,50,000. அடுத்தது ஃபைனல் கால் டியூ ஆனதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 இன்ட்டு 2.5 1,25,000. அடுத்தது ஷேர் ஃபைனல் கால் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணோம் 1,25,000. ஆனால் அதில் வந்து 2,500 நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ அதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 1,12,500. தென் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 5,000 இன்ட்டு 2.5 போட்டோன்னா 12,500. தென் 2 ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1,25,000. அடுத்தது கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கோ அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு இன்ட்டு 5% இன்ட்டு 3/12 போட்டோன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த சம்ஸில் எல்லாமே கால்ஸ் இன் அட்வான்ஸ் கால்ஸ் இன் அரியர் இது மட்டும் தான் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ட்ரி போட சொல்லியிருந்தால் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் யூடியூப்பில் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகிட்டு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.